ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே கால்சியம் எல்லாம் ரிச்சாக இருக்கிற தோசை ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சுண்டல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சுண்டல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சின்ன சுண்டலில் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி இந்த ப்ரௌன் கலர் சுண்டல் எடுத்திருக்கேன். இது ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிளெண்ட் பண்ண போகிறோம். தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஒரு 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் இல்லைன்னா வத்தல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 20 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து தோசை மாவு கூட இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு 3லேருந்து 4 கரண்டி. தோசை மாவு கம்மியாக இருக்கணும், நம்ம அரைச்ச பேட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிருக்கோம். இது கூட நீங்கள் கீரைகள் சேர்த்துனாலும் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை சேர்த்து அரைக்க போகிறேன். முருங்கைக்கீரையிலே அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் நல்ல ப்ரோட்டீன், அயன் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு தோசை ரெடி பண்ண போகிறோம். அதனால் நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா கொஞ்சமாக குறகுறான்னு அரைச்சதுக்கப்புறமா அது கூட முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், இப்போ இது நல்லா சாஃப்டாகிடுச்சு. இன்னும் நல்லா சாஃப்டாக அரைக்கணும்னா நீங்கள் அரைச்சிக்கோங்க. நம்ம தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து நான் வந்து குறகுறன்னு தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக நான் அரைக்கலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். தோசை மாவில் நான் உப்பு சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நமக்கு தோசை மாவு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அரிசி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உளுந்து சேர்த்துட்டு மொத்தமாக நீங்கள் நனைய வச்சு எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி தோசை மாவு இருக்குது அப்படிங்கிறதுனால தோசை மாவு கூட இந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கிடுதேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு மாவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரே மாதிரி சாதாரண ப்ளெயின் தோசையே சாப்பிட்டு பழகிடுச்சு, இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஊரெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஏற்கனவே மாவு வந்து ஊற வச்சு எடுத்தது தான். அதனால் இப்போ டைரெக்டாகவே நம்ம தோசை சுட்டுக்கலாம். இப்போ இந்த பேட்டரை நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பேன் சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் திக்காக தான் இந்த பேட்டர் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் தான் நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த இதை தோசை ஊற்றியாச்சு. நெய் வேணால் நெய் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் ஆனியன் தோசை எந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே சேர்த்ததுனால இதில் கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கும். எல்லா விட்டமின்ஸும் இதில் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாலும் சரி, பெரியவங்கனாலும் சரி, யாருனாலும் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம சுண்டலும் முருங்கைக்கீரையும் சேர்த்து இந்த தோசை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ 2 பக்கமும் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து வெந்துடுச்சு. 1க்கு 2 தோசை சுட்டாச்சு. இப்போ இது வெந்ததுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்னொரு வாட்டி திருப்பிக்கோங்க. இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுதேன். இப்போ நமக்கு ஒரு சூடான தோசை ரெடி. இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு சாம்பார் யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான இது எதுவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தோசை ரெசிபி நம்ம சுண்டல் வச்சு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து பாசிப்பயிறு வச்சு சேர்ப்போம். பாசிப்பயிறு வந்து முளைக்கட்டுனா பாசிப்பயிறு எடுத்துருக்கேன்னா, முளைக்கட்டுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு துணியில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே நல்லா கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு முளைக்கட்டி வந்துடும். இப்போ முளைக்கட்டினா பாசிப்பயிரில் ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த பாசிப்பயிறு, முளைக்கட்டின பாசிப்பயிரை பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். அது கூட நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா
ஒரு 2 மிளகாய், ஒரு பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து உரப்பு கொஞ்சம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் கூடுதலாக காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம வத்தல் சேர்த்தோம் அப்படின்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அதனால நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம். இந்த 3மே நீங்கள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசை மாவு கூட தான் இதையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம வெறும் பாசிப்பருப்பு தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா அது அப்படியே ஒட்டிக்கிடும். கொஞ்சம் தோசை மாவு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த தோசை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் கிடைக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு வெறும் பாசிப்பருப்பை நனைய வச்சு நம்ம அடை தோசை மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ஸ்டிக்கியாகவே இருக்காது, அப்படியே ரொம்ப ஒட்டிக்கிடும். அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தோசை மாவு கூட சேர்த்து இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேட்டரை அரைச்சி எடுத்த முளைகட்டின பாசிப்பயிரோட தோசையை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பேட்டரையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு தேவைப்பட்டுச்சா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் தோசை மாவில் உப்பு சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மாதிரி இது. சீக்கிரமே நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாவு ரெடியானதும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பேன் சூடு பண்ணிவிட்டு தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ பேன் சூடாயிடுச்சு. நான் ஒரு தோசை ஊற்றிக்கிட்டேன். இப்போது தோசை ஊற்றிக்கியாச்சு. இதையும் கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மெல்லிசாக ஊற்றினா மிக்ஸி ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றினதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் கலர் மாறினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தோசை கலரும் நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப கலர் சேஞ்சஸ் இருக்காது. நீங்கள் வத்தல் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா கலராக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு தோசை நான் ஊற்றிக்கிறதே. இது வந்து பேப்பர் தோசை மாதிரி ஊற்றியாச்சு. கொஞ்சம் திக்னஸாக அதை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தோசையும் நல்லா வெந்துடுச்சு. இதையும் 2 பக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான 2 தோசை ரெசிபி பார்த்துருக்கோம். சுண்டலும் முளைக்கட்டின பாசிப்பயிரும் வச்சு பார்த்துருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.